தமிழக பட்ஜெட்டில் வரி விதிப்புகள் இருக்காது என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தின் மொத்த கடன் 2,52,000 கோடி, வருவாய் பற்றாக்குறை 15,845 கோடி, நிதி பற்றாக்குறை 40,533 கோடி. இவையெல்லாம் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் தமிழக அரசு தெரிவித்த விவரங்கள். தற்போதுள்ள பொருளாதார அரசியல் சூழ்நிலையில் போடப்படும் இந்த பட்ஜெட்டில் வரி விதிப்புகள் இருக்காது என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சரக்கு மற்றும் சேவை வரி வருவதன் காரணமாக எண்ட் டு எண்ட் அதனுடைய கம்ப்ளீட் ட்ரெயில் இருக்கும். ஒரு பொருள் உற்பத்தியானதிலிருந்து தொழிற்சாலையை விட்டு வெளியே வந்ததிலிருந்து மொத்த வியாபாரிக்கு சென்றது, சில்லறை வியாபாரிக்கு வந்தது, விற்பனையானது அப்படிங்கிற அளவில் இருக்கும் பொழுது இந்த வரி ஏய்ப்புங்கிறது இனிமேல் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவுங்கிறதுனால வரி வசூல் கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலமாக ஓரளவு பற்றாக்குறையை குறைக்கலாமே தவிர வரி விகிதத்தை அதிகரிப்பதன் மூலமாக செய்கிறதுங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு இதாக தெரியலை. ஆனாலும் ஏற்கனவே பெட்ரோலிய பொருட்கள் மீது பட்ஜெட்டுக்கு முன்பே அதிகரித்து விட்டதால் பட்ஜெட்டில் பெரிய அளவில் இந்த வரி அதிகரிப்புங்கிறது இருக்காதுன்னு நான் நம்புறேன். தமிழக பட்ஜெட்டில் அத்தியாவசிய பொருட்கள் மீது எந்த வகையான வரி அதிகரிப்பும் இருக்காது எனவும், ஆடம்பர பொருட்கள், மதுபானம் உள்ளிட்ட பொருட்கள் மீது வரி விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தொழில்துறையினர் கருத்து தெரிவித்துள்ளனர். இப்போ இருக்கிற ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனும் அந்த மாதிரி இல்லை ரேட்டு கூட பண்ணுறதுக்கு. ஆனால் டெஃபிசிட் இருக்கிறனால ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் தவிர பட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஏற்கனவே இந்த பெட்ரோலும் டீசல் ஏற்றுட்டாங்க, அதனால் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் லக்ஸுரி கூட்ஸு, இந்த ஆல்கஹால் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒரு இன்க்ரீஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. விவசாயம் மற்றும் தொழில் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையிலான திட்டங்களை பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் எனவும், அப்போதுதான் வருவாய் பற்றாக்குறையை குறைக்க முடியும் என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர். பொருளாதாரம் நம்ம மாநிலத்தில் ஒரு சரிவை அடைந்திருக்கிறது என்பதே யதார்த்த நிலை. இந்த சரிவிலிருந்து மீள்வதற்கு சில காலம் ஆகும். முக்கியமாக வரும் ஆண்டில் மழை பொய்க்கக்கூடாது. அதே போல் நம்ம நீர்நிலைகள் எல்லாம் நம்ம சரி செய்து விவசாயத்தை முடக்கி அந்த உற்பத்தியை மிக வேகமாக பெருக்குவதற்கு அரசு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இதுபோல் உற்பத்தி சார்ந்த ஒரு நிர்வாக நிலைக்கு இந்த அரசு எந்த அளவு தயாராக இருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறின்னு தான் நான் நினைக்கிறேன். அரசால் உற்பத்தியையும் வளர்ச்சியையும் மீண்டும் கொண்டு வர முடிந்தால்தான் செலவை அதிகரிக்க முடியும். வருவாயை பெருக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து பட்ஜெட் போடப்பட்டால் மட்டுமே கடன் சுமையிலிருந்து மீண்டு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க முடியும் என்பது பொருளாதார வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் எஸ். ராஜா.